இன்றைக்கி என்ன வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் ஸ்டைல் முட்டை பிரியாணி போடலான்னு தான் நினச்சோம். நம்மலாம் போட்டு கரெக்டாக எடுத்துட்டேன், செம்மையாக வந்துருந்தது. என்ன கலர் மட்டும் அச்சீவ் பண்ண முடியல. இந்த பிரியாணி ரைஸு ஜீரக சம்பாவில் மிஸ்டேக்கா இல்லை என்ன மிஸ்டேக்குன்னு எங்களுக்கு தெரியல, பட் ப்ரிப்ரேஷன் எல்லாம் கரெக்டு தான். ஸோ இந்த மாதிரி இது நல்லா டேஸ்ட்டெல்லாம் நல்லா தான் வந்திருந்தது. எனக்கு கலர் கரெக்டாக அச்சீவ் பண்ண முடியல எங்களால். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு பேனில் நாங்கள் குக்கரில் நெய் கடலெண்ணெய் எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் நிறையா அரைச்சி இதில் போட்டிருக்கோம் டேரெக்டாக. அப்புறம் இந்த பிரியாணி மசாலா எல்லாத்தையுமே பவுட்ரு பண்ணி போட்டுறணும், ஸ்ட்ரைட்டாக போடாமல். நான் அந்த மிக்சியில் வந்து 2 பிரிஞ்சி இலை, கிராம்பு, கல்பாசி, முந்திரி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா அடிச்சுட்டு, இது நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டி வந்து எவ்வளோ ரைஸ் போட போகிறீங்க அப்படின்னு. நான் இன்றைக்கி வந்து 2 கப் போட்டேன், இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ தான் அந்த கலர் கரெக்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் தயிர் போட்டு அந்த எல்லாம் ஏற்கனவே போட்ட பேஸ்ட்டு, இந்த பொடி நல்லா இந்த எண்ணெயில் வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தயிர் போட்டு நல்லா கலக்குனதும் மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, நம்மள்ட்ட என்ன கரம் மசாலா இருக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டோர் பாட் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த தப்புலாம் உப்பு போட்டு நல்லா கலரிட்டு, இப்போ இந்த கலர்ன மிக்சரில் நம்ம வந்து ஒரு கை கொத்தமல்லி, ஒரு கை புதினா நல்லா கழுவி க்ளீன் பண்ணதை எடுத்து நல்லா போட்டு அதை மிக்ஸ் பண்ணுறோம். அது மிக்ஸ் பண்ணி அதை அந்த கிரேவியோடு நல்லா வந்ததுக்கப்புறம் எண்ணெய் தண்ணியாக பிரிஞ்சு வரும், வீடியோ பார்த்தா தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா வெறும் தண்ணி மட்டும் தான் ஊற்றணும். ஜீரக சம்பாவை நல்லா கழுவி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்தேன், அந்த தண்ணி மட்டும் தான் ஊற்றணும். என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சாங்க, அவசரத்தில் மொத்தமாக கொட்டிட்டாங்க உள்ளால். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போடணும். போட்டுட்டு முட்டை வந்து கீறக்கூடாது, கீராமல் போட்டிருக்கணும். அப்போயே அந்த மசாலாவோடய வதக்கியிருக்கணும். நாங்கள் கீறிட்டோம், அதனால் தனியாக ஃப்ரை பண்ணி உள்ளே போட்டேன். எப்போனா அந்த ரைஸும் தண்ணியும் ஓரளவுக்கு சேமாக வந்து நம்ம தம் போடுற ஸ்டேஜில் வரும்போது நான் எக்கை தூக்கி உள்ளே போட்டு அப்படியே தம் போட்டேன். தம் போடுறது உங்களுக்கு சரியாக புரியலன்னு சொல்லுங்கள், நான் இன்னொரு தடவை தனியாக ஸ்பெசிஃபையாக வீடியோ எடுத்து பண்ணுறேன். தயிர் பச்சடியும் காலிஃப்ளவர் 65